மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது முதலில் ஆயுள் நிறுவனங்களுக்கு தெரிய வேண்டுமே ஒழிய, ஒருவர் சம்பளத்தை வாங்காம எவ்வளவு நாள் குடும்பத்தை நடத்த முடியும்? அதே மாதிரி எங்களுக்கு வாடகை பணத்தை கொடுக்காம நாங்க முதலீடு போட்டு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்னா நாங்க 60,000 ரூபாய் கையில இருந்தாதான் வண்டிகளை இயக்க முடியும். இன்னைக்கு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு ஊருக்கு லோடு கொடுத்தாங்கன்னா டீசல் 35,000க்கு டீசல் போடணும். அதுக்கு மேல டோல் கிட்டத்தட்ட 12,000க்கு டோல் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி செலவுகள் குறைந்தது 60,000. அவர் 80,000 வாடகை 60,000 நாங்க செலவுக்கே போயிடும். அதுக்கு மேல இஎம்ஐ கட்டணும். நாங்க முடியாத சூழ்நிலையில பணம் கட்டி நாங்களே கடன் வாங்கி எவ்வளவு நாள் தான் கட்ட முடியும்? நாங்க அதை பலமுறை தெரியப்படுத்தியும் அவர்கள் இது எங்களுடைய தவறு என்பதை பலமுறை சொல்லியும் அவர்கள் அந்த தவறை நிவர்த்திக்காமல் அந்த பணத்தை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறாகும்.